எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல. வணக்கம் சார். உன்னை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்தாச்சு. அந்த வீடியோ கொண்டு வந்திருக்கியா? இவ்வளோ பணம் தரேன்னு சொல்லியிருக்கீங்க, ப்ரொடெக்ஷனும் தரேன்னு சொல்லியிருக்கீங்க. நான் இதை எதிர்பார்க்கல சார். நீங்கள் பணம் கொடுப்பீங்கன்னு தான் நான் இதை கொடுக்குறேன். ஆமாம், நீங்கள் யார்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ யார் பக்கத்தில் நிற்கிறேன்னு தெரிஞ்சது ஆடி போயிடுவ. வீடியோ கொடுக்க தானே வந்த? ம். இல்லை சொல்லாமல்லாம் போல வெளியே போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஆனால் என்ன ஃபோன் போக மாட்டேங்குது. அதான் அங்கே வந்திருக்காங்களான்னு கேட்டேன். சரி சரி சரி, அண்ணன் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம். ஓகே. அவர் வீட்டுக்கும் போகலையா? எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சுட்டேன், எங்கேயுமே வரலங்கிறாங்க. எங்கே போனாருன்னு தெரியலையே. டேய், இவ்வளவு தான்டா. அவர் ஏதோ டென்ஷன் ஏற்றி அமுச்சு விட்டுருக்காங்க. அவளுல போய் என்ன பண்றன்னு மட்டும் பாரு. மாமா பேசாம இருக்கியா? மாமா, நீர் வேற புதுசா பிரச்சனை பண்ணாதேரும். அவர் ஏதோ பிளான் பண்ணி தான் அவங்க எல்லாரையும் உள்ள விட்டுருக்காரு. அதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டு வாயை கொடுத்து பிரச்சனையை எழுக்காதீங்க. அந்த வெண்ணெயெல்லாம் எங்களுக்கும் தெரியும். இவளுக்கு சும்மா ஆட்டிக்கிட்டு திரியிறாளுங்க. ஒரு மிதி மிதிச்சானா புஸ்வானமா போயிடும். மாமா, நீ வேற புதுசா பிரச்சனை பண்ணாத மாமா. மாமா வெளியே போய் தெளிவா திட்டம் போட்டு உள்ள வருவாரு. மாமா ஒரு ராஜ தந்திரி. அதுக்குள்ள நீங்க கழனி பானையில கைய விட்ட கதையாக்கிறாதீங்க. அமைதியா இருங்க. இப்ப அவர் எங்க போனாருன்னு தெரியல, தலை உருளுது. இவங்க காட்டுற படம் தாயா கடுப்பாகுது. என்னாச்சு ஜனனி? அக்கா, மேல போலாம் வாங்க. உள்ள போலாம்.
சக்தி க்ளோஸ் பண்ணு. ஜனனி என்னாச்சு? ஏதோ முக்கியமான விஷயம் சொன்ன, என்னாச்சு? அக்கா, அந்த போன்ல வீடியோ இருக்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் தான். ஆனா இது வரைக்கும் நம்மளால அதை ரெக்கவர் பண்ண முடியல. ஆத்தே, ஐயோ, என்ன சொல்ற ஜனனி? அண்ணி பயப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, நிச்சயமா எடுத்துடலாம். யாரு நீங்க எடுக்கிறதுக்குள்ளே இவங்க நம்ம உசுர எடுத்துருவாங்க, தெரியும்ல? யாருங்க, உண்மையை சொல்லுங்க, வீடியோன்னு ஒன்று இருக்கா இல்லையா? இருக்கண்ணி, அது எடுக்கிறதுக்கு தான் 2 பேரும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படியாவது அந்த வீடியோவை எடுத்துடணும், இல்லைன்னா இங்கே என்ன நடக்கும்னு தெரியும்ல? போனவர் எங்கே போயிருக்காரு, எதுக்கு போயிருக்காருன்னு வேற தெரியல. இவங்க லபன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஊரில் ஒருத்தருக்கா ஃபோனை போட்டு அங்கே வந்திருக்காரான்னு கேட்குறாங்க. இவங்களுக்கே தெரியாமல் அவர் ஏதோ ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் தாண்டி நம்மள இங்கே வச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரே காரணம் அந்த வீடியோ தான். அது மட்டும் கிடைக்காம போச்சு, நாமளே குழியை தோண்டி ஆளுக்கு ஒரு குழியில போய் படுத்துக்க வேண்டியதுதான். ஆமா, அவர் ஏன் இன்னும் வரல? ஏன்? நான் தான் சொல்றேன்ல ஜனனி, அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இதுதான் அவருக்கு 30 வருஷத்துக்கு முன்னால வந்த லெட்டர். இது 30 வருஷமா? இது யார்கிட்ட இருந்து வந்துருச்சு, எதுக்கு இதை பத்திரமா வச்சிருக்காரு? இந்த லெட்டர் பத்தி ஏன் இது வரைக்கும் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல, இதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியல. ஆனா இது ஏதோ ஒரு பெரிய வில்லங்கமா தான் தெரியுது. குணசேகரா, நாங்க உனக்கு என்ன பாவம் பண்ணும்? எங்களை அசிங்கப்படுத்தி எங்க வாழ்க்கை இப்படி பெரட்டி போட்டுட்டே. அதிமுத்து குடும்பம்னா அதி நீ மட்டும் தான் நினைச்சிட்டியா? கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு பதிலடி கிடைக்கும். நான் எப்படி அசிங்கப்பட்டே அவமானப்பட்டே ஓடுறேனோ அதே மாதிரி நீயும் ஒரு நாள் ஓடுவ. நீ செஞ்ச தப்பெல்லாம் ஒரு நாள் உன்னை திருப்பி அடிக்கும். ஒருத்தன் வருவான், நீ செஞ்ச துரோகத்தை 1000 மடங்கா திருப்பி கொடுப்பான். வருவான் வருவான், கண்டிப்பா வருவான். ஐயோ, என்ன சக்தி இது? தலையும் புரியல, வாழும் புரியல. இது எனக்கு சாதாரண விஷயமா படல. குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு அதே தான் இருக்கு. அதை விட ஆதிமுத்து குடும்பம்னா அது நீ மட்டும்தானான்னு எழுதியிருக்க. அப்ப வேற யாரு குடும்பத்துக்குள்ள? பேரு வேற தெரியலையே. ஆமா, சரியா இல்ல. தெரியுது என்ன? சரியா தெரியலையே.